படையப்பா செய்யும் வேலையை பார்த்தீங்களா? அலறி அடித்த மக்கள். கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் படையப்பா மற்றும் கொம்பன் ஆகிய 2 காட்டு யானைகள் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தும் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்தும் அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக படையப்பா யானையின் தொல்லை இல்லாமல் இருந்த நிலையில் தேனி மாவட்டம் எல்லையான கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் படையப்பா யானை சாலைகளில் வலம் வந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நைமைக்காடு எஸ்டேட் பகுதியில் அருகே உள்ள சாலையில் சென்ற லாரியை மறித்து நின்ற நிலையில் தற்போது நேற்று இரவு மூணாறில் பயணிகளை ஏற்றி வந்த தமிழக அரசு பேருந்தை வழிமறித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அச்சுறுத்தி வந்தது. படையப்பா யானை பேருந்து முன் வந்து நின்றதும் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்து பேருந்தை பின்னால் இயக்க ஓட்டுநரிடம் கூறினர். சுமார் 1 மணி நேரமாக பேருந்து வழிமறித்து நின்ற யானை பின் அங்கிருந்து நகர்ந்து சென்றது. இதனை அவ்வழியே வந்த வாகன ஓட்டிகள் தங்கள் செல்போனில் எடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பயப்பட மாட்டேங்குது. பஸ் தள்ளுறா. ஐநூறு கோடின்றது பெரிய அமௌண்ட் இல்லை. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்தால் கூட ஒரு நன்மை இருக்கும். தேட்டரு கட்டி என்ன பண்ணும்? திரை நகரம் தான், அதுதான் சினிமா நகரம். அது வேஸ்ட்டு தானே. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்துட்டு போகலாம்ல. நம்மளுக்கு அது ஒரு சரிப்படல. சினிமாவுக்கு முக்கியம் தோணுன்னா எம்எல்ஏ பையன், எம்பி பிள்ளை அவங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கிறன்றதுக்கோசம் முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அரசியல்வாதி பசங்க, எம்எல்ஏ பசங்க, டோட்டலாகவே அரசியல்வாதி பசங்க தான் இப்போ நிறைய சினிஃபீல்டில் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு முக்கியம் தத்துவம் கொடுக்குறாங்க. சரியில்லைங்க, தப்புங்க அது. அதை விட சாலை வசதி பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவோ ஸ்கீமுங்க இருக்குது, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். 500 கோடின்றது அது நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது. அது அவ்வளோ முக்கிய தத்துவம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. 500 கோடி திரையரங்குன்றது முக்கிய தத்துவமே கிடையாது. அதனால் யாருக்கு பெனிஃபிட்? ஒன்று பணக்காரங்களுக்கு பெனிஃபிட். அது நடுத்தர மக்களுக்கோ கீழ்த்தர மக்களுக்கோ அது பெனிஃபிட் கிடையாது. இப்போ வர சினிமாலாம் பசங்க சின்ன வயசு பசங்களை கெடுக்கிறதுக்கு தான் சினிமா எடுக்கிறாங்க. அந்த காலத்து சினிமாலாம் வேறு. குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் லவ் பண்ணுறது அது இது குடும்பத்தை கெடுக்கிறது தான் இப்போ சினிமாவே. அதுவும் சரி கிடையாது. சினிமாவனா சின்ன பசங்க கெடுறதுக்கு தான். படத்தை பார்த்து தான் லவ் பண்ணுறது, சண்டை போடுறது, கொலை பண்ணுறது, இட்னு ஓடுறது எல்லாமே இப்போ வர சினிமாவை பார்த்து தான். அந்த காலத்துலலாம் படம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுவாங்க. நான்லாம் பாசமலர் பார்க்கும் போதெல்லாம் சிவாஜி படம் அழுதுருக்குறேன். அது படமா? அது மாதிரிலாம் படம் இப்போ கிடையாது. எதுவும் எல்லாம் இப்போலாம் வரதெல்லாம் அடிதடி, வெட்டு குத்து, கொலை, கொள்ளை, இதுதான் சினிமா படமே இப்போ இருக்கிறது.